இயக்கம் பல ஆண்டுகளாக நடைமுறையில் உள்ளது. இது காய்லி என்று அழைக்கப்படுகிறது. சீனாவில் நடக்கும் திருமணங்களில் 4/3 திருமணங்கள் இந்த பாரம்பரிய காய்லி நடைமுறைப்படி நடப்பதாக சமீபத்தில் நடந்த ஆய்வுகள் தெரிவிக்கின்றன. இந்த வரதட்சணையை அளிக்க வசதியில்லாத ஆண்கள் திருமணத்தை தள்ளி போட்டு வருகின்றனர். இதனால் திருமணம் செய்து கொள்வோர் விகிதமும் கணிசமாக குறைந்துள்ளன. மக்கள் தொகை சரிவுக்கு இதுவும் முக்கிய காரணமாக கருதப்படுகிறது. வரதட்சணை கேட்காத மணமகளின் பெற்றோரை சிறந்த பெற்றோர் என்று அரசு பாராட்டுச் சான்றிதழ் வழங்குகிறது. வரதட்சணை கேட்க மாட்டோம் என திருமணமாகாத பெண்களிடம் கடிதம் எழுதி கையெழுத்து இயக்கம் நடைபெறுகிறது. இவ்வளவு செய்தும் சீனாவில் பிறப்பு விகிதம் அதிகரிக்கவில்லை. முதியவர்களின் எண்ணிக்கைதான் அதிகரித்து கொண்டே வருகிறது.